விஜய் 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 இதுதான் எந்த டிவி சேனல் எடுத்தாலும் சரி, பத்திரிகை எடுத்தாலும் சரி, அதுதான் விஜய் பத்தி தான் செய்தி. என்னையா விஜய் திருப்பியுமே ஒண்ணு விஜய் கொலகாரன்னு பேசுறீங்க, இல்லைன்னா விஜய் வச்சு எப்படி கூட்டணிக்கு இழுக்கலாங்கிறது முடிவு பண்றீங்க. எந்த கட்சியாவது பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் சந்திக்கிறீங்களா? நேற்று கமலஹாசன் போய் சந்திச்சிருக்கிறாரு. திமுக சார்பா ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்கிறாங்க. அவங்களுடைய அரசியலே வேற. திமுக அரசியல்ங்கிறது சாதாரண அரசியல் அல்ல. அது ஒரு பயங்கரமா ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல். செந்தில் பாலாஜி சரி எல்லாம் எப்படி விளக்கம் கொடுத்தாங்க பாத்தீங்கல்ல. டிஜிபி சரி, ஐஏஎஸ் அமுதா அவங்க சரி எல்லாம் விளக்கம் கொடுத்தாங்க பாத்தீங்கல்ல. எல்லாம் பக்காவா விளக்கம்லாம் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. திமுக அரசுங்க வேற. ஆனா இப்ப யாராவது நல்லா சிந்திச்சு பாருங்க. பொதுமக்களாக நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்களை பத்தி யாராவது பேசுறாங்களா? கிடையவே கிடையாது. வேற யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முதன் வர்றவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். மக்கள்லாம் முடிஞ்சது, அவ்வளவுதான். மக்கள் பிரச்சனை எல்லாம் தூக்கி ஒரு பக்கம் குப்பையில வச்சாச்சு, கடாசிட்டாங்க. அதோட சரி. இப்ப எல்லா அரசியல் கட்சியிலும் பாத்தீங்களா, விவாதம் டிபேட்ல எப்படி ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா? கூட்டணி கணக்கு மாறுதா, இதுதான் டிபேட் ஓடிட்டு இருக்குது. திமுக இருந்து காங்கிரஸ் ஒண்ணு பேசுது, விடுதலை சிறுத்தைகள் ஒண்ணு பேசிட்டு இருக்கிறாரு, திருமாவளவன் ஒண்ணு பேசிட்டு இருக்காரு, பிஜேபி ஒண்ணு பேசிட்டு இருக்கு, ஏடிஎம்கே ஒண்ணு பேசிட்டு இருக்குது. இவங்க யாராவது மக்களை பத்தி பேசிட்டு இருக்காங்களா? கிடையாது. இப்போ திமுகவே எடுத்துக்கோங்க, மக்களை பத்தி என்ன பேசுறாங்க? அதெல்லாம் என்னாச்சு? விஜய் சார்ந்த நபர்களை மட்டும் அப்படியே கைது செய்யணும்னு பாக்குறாங்க. விஜய் சார்ந்த நபர்களை விஜய் கைது செய்யறதுக்கு துணிச்சல் வரல. புசி ஆனந்த ஆதவர்ஜனா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? நல்லாவே தெரியும். ஆனா கைது செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்? பயம். பயம்னா எதுக்கான பயம்? அரசியல நமக்கு எங்காவது பின்னணி ஏற்பட்டுருமோ, நம்ம கட்சியிலிருந்து சில பேர் ஏதாவது விலகிடுவாங்களோ, இல்ல வேற ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயம். திமுக பொறுத்த வரைக்கும் எதா வேணாலும் பழி கொடுப்பாங்க. ஆனா ஆட்சியில் இருக்கும் கொடுப்பாங்க. அதுதான் திமுகவுடைய ஆட்சி ஒரு கொள்கையாக வச்சிருக்கிறாங்க அவங்க. திமுக எந்த காலத்திலையும் யாரும் நம்ப கூடாது. அதுதான் முக்கியமா நான் சொல்ல வந்தது. சரி, இப்போ விட்டுருங்க. இப்போ விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ராகுல் காந்தி பேசினார் அப்படின்னு ஒரு செய்தி ஒரு பக்கம். அப்புறம் ஆதவ அர்ஜுனா டெல்லி போய் அமித்ஷா பார்க்க போனாருங்கிறது ஒரு டுபாக்கூர் ஒரு பக்கம். இது வரைக்கும் அண்ணாமலை எதிர்த்து பேசிட்டு இருந்தார். விஜய் திமுக தான் காரணம், திமுக அரசியல் தான் காரணம், போலீஸ் தான் காரணம், நான் ஒரு போலீஸ்காரன், எனக்கு தெரியாதா அப்படின்னு பேசினாரு. ஆனா நேத்துல இருந்து பாருங்க, விஜய்க்கு ஆதரவா அப்படி அந்த பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எப்படி பேசுவாங்க? யாராவது இப்ப மக்களை பத்தி பேசுறாங்களா? அந்த 41 பேரை பத்தி பேசுறாங்களா? சரி, சும்மா அந்த 41 பத்தி பேசி என்ன பிரயோஜனம் கேட்கறீங்களா? அப்படி கிடையாதுங்க. இது ஒரு பாடமா இருக்கணும். யாருக்கு பாடமா இருக்கணும்? எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் பாடமா இருக்கணும். புதுசா எல்போர்டு வருது பாருங்க விஜய் மாதிரி, அந்த மாதிரி ஆளுகளுக்கு பாடமா இருக்கணும். நான் இன்னைக்கு சொல்றேங்க, விஜய் குற்றவாளி தான். அதுல எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. விஜய் ஒரு திட்டமிட்டு தான் அது நடந்திருக்குது. 3 மணிக்கு வரேன், 12 மணிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு சும்மா 6 மணிக்கு வர்றது, 7 மணிக்கு வர்றது, வேணுமனே காலதாமதம் பண்றது, ரோட் ஷோ காட்டுறது, அவங்களுக்கு அதுக்கு அனுமதியே கிடையாது. டைரக்டா அங்க வந்திருக்கணும். சரி, அப்படிதான் வந்தே இல்லை. 2 சைடு ஓபன் பண்ணிட்டு மேலே ஏறிட்டு டாடா காட்டி வந்துட்டு உன நாய் பார்த்தோன்னே போயிருப்பாங்கல்ல. இவ்வளவு கூட்டம் வந்திருக்காது. 2வது கரூர் செக் போஸ்ட்லயே, அங்க நாமக்கல் இருந்து வரும்போது எல்லையில செக் போஸ்ட்லயே அங்கிருந்து வரவன 4 அப்ப முடிக்கிறது தான் இந்த பிரச்சனையை வந்திருக்காது. இதுக்கு போலீஸும் காரணம் தான். அதை இல்லைன்னா சொல்ல முடியாது. அதனாலதான் சொன்னேன், போலீஸ் அன்னைக்கு அடி பிரிச்சிருந்தாங்கன்னா இந்த சாவு நடந்திருக்காது. அப்ப என்ன நடந்திருக்குது? திமுக போலீஸ் எல்லாம் கூட்டா சேர்ந்து சதி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. விஜய் மட்டுமே பார்க்க முடியாது. ஆனா விஜய் தான் குற்றவாளிங்கிற மாற்றம் இல்லை. ஏன் கரூர் மாவட்ட செயலாளர் தெரியுமில்ல, அந்த இடத்துல உள்ளூர்காரர் தானே, அவருக்கு தெரியுமில்ல என்ன இந்த இடத்துல எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம், எவ்வளவு இது பண்ணலாம் தெரியுமில்ல. அவர் எது செய்யல, அதுக்கான தண்டனை தான் இப்ப ஜெயிலுக்கு வந்திருக்காரு. என்னன்னா விஜய் மட்டும் இல்லையே, அதை யோசிக்கணும். முதல் குற்றவாளி தலைவன் தானே. யோசிச்சு பாருங்க. தலைவனைத்தானே பிடிச்சி முதல்ல வச்சிருக்க. தலைவன் போய் வீட்டுல போய் நல்லா வளாந்து படுத்திருக்கிறாரு. 2 டிக்கெட்டு எஸ்கேப் ஊற சுத்திட்டு இருக்குது. சரி, அதை விடுங்க. இது இந்த மக்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம். அது யோசிப்பாங்களா யோசிக்கலான்னு தெரியல. இப்ப அரசியல் கட்சியில என்ன பண்ணிச்சு பாத்தீங்களா? என்ன கணக்கு போட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா? மக்கள் விட்டுட்டு எப்படி கூட்டணி சேரலாம், கூட்டணிக்கு உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரோட விமர்சனங்கள் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. செல்வ பிறந்தகை ஒன்று சொல்லவும், நேற்று நடந்த விவாத டிபேட்ல பாத்தீங்கன்னா வேலுசாமி அவர் ஒன்று சொல்லவும், ஆளாளுக்கு ஒண்ணு. ஒருத்தர் விஜய் சரின்னு சொல்லுவாரு. எல்லாம் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு இப்ப அரசியல் ஓடிக்கிட்டு இருக்குது.
இது என்ன தமிழ்நாடு அரசியல்ங்கிறது எப்படிங்கிறது இதுல இருந்தாவது நம்ம பார்த்துக்கணும். இது யார் உணரணும்? இந்த ரசிகர்கள்னு சொல்லப்படுற இவங்க அந்த 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க விட்டுருங்க. அது சின்ன அது ஓட்டும் கிடையாது, ஓரளவும் கிடையாது. அது விசில் அடிச்சுட்டு போகுது. முதன்முறையா வாக்கு செலுத்துறவங்க 18 வயசாகி முதன்முறையா வாக்கு செலுத்துறவங்களும் அதற்கு மேல இருக்கக்கூடியவங்க அவங்களும் 30 வயசு வரைக்கும் விஜய் ரசிகர் பண்ணாலும் தெரியுறாங்க. 30-40 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சிந்திக்கணும். நம்ம போற அரசியல் சரியா, நம்ம தேர்ந்தெடுக்க தலைவன் சரியான தலைவனா அப்படிங்கிறது சிந்திக்கணும். அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப விஜய் முதல்வரான எவனான்னு நம்ம போயிட முடியாது. நம்ம நாட்டை ஆள்றவன் ஒழுக்கமானவனா இருக்கணும். அப்பதான் தமிழ்நாடு முன்னுக்கு வரும். ஒரு கொள்கை தெரியணும். தமிழ்நாட்டில் தமிழருக்கே, தமிழ்நாடு தமிழருக்கே, அரசு வேலை வாய்ப்பு தமிழருக்கே 95% அப்படி கொடுக்கணும். 95% தமிழ் இளைஞர்களுக்கு தான் கொடுக்கணும். இங்க பாருங்க தெலுங்கனுக்கு தான் இருக்குது. விஜய் நாளைக்கு வந்தாலும் இதைத்தான் விஜய்க்கு இப்படி இருக்கிறதே தெரியாது. தயவு செய்து சொல்றேன், இளைஞர்கள் உங்களுக்கு தான் சொல்றேன். நாளை எதிர்காலம் உங்களுக்கு தான். நீங்க தான் சிந்திக்கணும். இந்த மாதிரி கொள்கை கொண்டவன் எவனாவது இருக்கிறானான்னு தேடி பாருங்க. அவனுக்கு ஓட்டு போடுங்க. கொள்கை உள்ளவனுக்கு ஓட்டு போடுங்க. தமிழ்நாடுனா அது தமிழருக்காக கட்டமைக்கப்பட்ட நாடு. அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். அந்த மாதிரி ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு நான் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.